நான் தான் சீட்டு பேசுகிறேன். பழைய ஏற்பாடு பேசும் திருவுளச் சீட்டு அல்ல, புதிய ஏற்பாடு பேசும் திருவுடை சீட்டு. சிலுவையை ஆலயமாக்கினார் இயேசு. வேதனை வேளையிலும் போதனை செய்தார். அவர் பாடையை கூட மேடையாக்கினார். வீரரோ அவரது ஆடையை கூட வேட்டையாடினர். இயேசுவின் மேலாடை தைக்கப்படாமல் ஒற்றையாயிருந்தது. அது வீரர்களின் கண்களை உறுத்தியது. கிழிக்க வேண்டாம், ஒருவர் எடுக்கட்டும் என விவாதங்கள் அங்கே நடந்திருக்கலாம். இயேசுவை கிழிக்க கவலைப்படாதவர்கள் அவரது ஆடைகளை கிழிக்க கவலைப்பட்டார்கள். ஆண்டவனை இழக்க விரும்பியவர்கள் ஆடையை இழக்க விரும்பவில்லை. நான் தான் மூத்த வீரன், எனக்கு வேண்டும் ஆடை. நான் தான் அதிகமாய் அடித்தவன், எனக்கு வேண்டும் ஆடை. நான் தான் ஏளனத்தை ஏகமாய் அறிந்தவன், எனக்கு வேண்டும் ஆடை. நான் தான் சாட்டைகளினால் அவரை வேட்டையாடினவன், எனக்கு தான் வேண்டும் ஆடை. இப்படியெல்லாம் அவர்கள் வாதிட்டிருக்கலாம். ஆனால் முடிவு ஏதும் எட்டப்படவில்லை. முடிவு எட்டாத எல்லைகளில் நாட்டப்படும் வெள்ளை கொடி நான். ஒரு சிவப்பின் சாட்சியாய் மலையில் விழுந்த தேர்வுச் சீட்டு நான். நான் தான் சீட்டு. எந்த பெயரை முகத்தில் காட்டுகிறேனோ அவன் மட்டுமே முகம் மலர்வான். இயேசுவின் ஆடை யாருக்கென்பதையும் நான் தான் அறிவித்தேன். 4 ஒருவன் ஆடையோடு போனான். அது புனிதம் சுமந்த ஆடை என்பது அவனுக்கு புரிந்திருக்காது. அது விண்ணகத்தை தழுவிய ஆடை என்பதை அவன் அறிந்திருக்க மாட்டான். அதன் ஓரம் தொட்டவர் தீரா நோயை விட்டவர் என்பதை அவன் அறிந்திருக்க மாட்டான். அவனுக்கு அது ஒரு வருமானம், புத்தியற்றவன் கையில் கிடைத்த புதையல். நான் வெறுமனே உருளவில்லை. காலங்கள் கடந்த இறை வார்த்தையை கல்வாரி மண்ணில் நிறைவாக்கினேன். என் பணியை முடித்துக் கொண்டேன். என்னிடமிருந்து ஒன்றை மட்டுமே நாம் கற்றுக்கொள்ளுங்கள். பரமனின் பாதத்தருகே புரண்ட நான் பாரபட்சமற்றவன்.